இந்த வீடியோவை 2 வாரத்துக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ண வேண்டியது. எலெக்ஷன் காரணமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எலெக்ஷனுக்கும் இந்த வீடியோக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? பொலிட்டீஷியன்ஸ் எப்படியெல்லாம் மக்களை சூழ்ச்சி செய்து மனிப்புலேட் பண்ணுறாங்க, என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க என்பதை ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுக்குறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் டெக்னிக்ஸ் பற்றி தெரிந்து கொண்டு வரீங்க. எத்திக்கலாக சரியான முறையில் ஒருத்தரை வழி நடத்தி ஒரு செயலை செய்ய வைப்பது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அந்த செயலை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவர்களுக்கும் பலன் சாதகமாக இருக்க வேண்டும். 2 பேருக்குமே வின்-வின் சுச்சுவேஷனில் ரிசல்ட் இருக்குன்னா அது எத்திக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக தன்னோட சுயலாபத்திற்காக பொய் சொல்லி ஏமாற்றி பிறரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அவர்களுக்கு பாதகம் ஏற்பட்டுச்சுன்னா அது மனிப்புலேஷன் ஆகும். ஒரு சில சிட் கம்பெனிஸ் நிறைய வட்டிக்கு பணம் தருவோம்னு மக்களை பொய் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் செய்து மக்களை பணம் கட்ட வைப்பதும் மனிப்புலேஷன் தான். இது மாதிரி அரசியல்வாதிகள் மனிப்புலேட் பண்ண என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க என்பதை சொல்கிறேன். இந்த சேனலை பின்தொடர்வதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ண வேண்டும் என்பதை தெரிந்திருக்கும். அதே சமயம் உங்களை ஒருத்தர் மனிப்புலேட் செய்து ஏமாற்ற நினைத்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதை எக்ஸ்போஸ் பண்ண தான் இந்த வீடியோ. இப்போ கண்டிருக்குள்ளே போவோம். அதற்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிவிடுங்க. பொலிட்டீஷியன்ஸ் மக்களின் ஓட் வாங்குவதற்காக ஒரு சில மனிப்புலேஷன் செய்வாங்க. அதில் ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டன்ட்லி ஷிஃப்டிங் த ப்ளேம். நம்ம ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோ இல்லை ஒரு கேள்வியோ வைத்தால் அது என்னன்னு ஆராய்ச்சி செய்யாமல் நம்ம மேலேயே பழி தூக்கி போட்டுடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ எம்பி எலெக்ஷன் கேம்பெயினில் மிஸ்டர் உதயநிதி கேம்பெயின் பண்ணும்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கேள்வி கேட்டார். டாஸ்மாகை மூடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் மூடலைன்னு கேட்டதற்கு 2016 கலைஞர் அவர்கள் டாஸ்மாகை மூடுவேன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் ஓட் போட்டிங்களான்னு திருப்பி மக்கள் மேலேயே பழியை போட்டு இருப்பதை பார்த்துருக்கலாம். டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி சரி. அடுத்தது, they யூஸ் கில்ட் ஆர் ஷேம். மனிப்புலேட் பண்ணுறவங்க நம்மளையே குற்ற உணர்வுக்கோ இல்லை அவமானமாக ஃபீல் பண்ண வச்சுடுவாங்க. காலேஜில் ஒரு சில கும்பல் இருக்கும். அசைன்மெண்ட் எழுத படிக்கிற பசங்கக்கிட்ட நோட்ஸ் கேட்பாங்க. படிக்கிற பையன் அசைன்மெண்ட் தரமாட்டேன்னு சொன்னால் அவனை அவமானப்படுத்தும் வகையில் கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கு இந்த அவமானம் இதோட போகட்டும்னு அந்த பையனும் அசைன்மெண்ட்டையும் தந்துடுவான். ஐயா பொன்முடி அவர்கள் எல்லாம் ஓசியில் போகிறீங்கன்னு சொல்லி நம்மை ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்சதும் இதில் அடங்கும். இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க, ஓசி பஸ்ல போறீங்க, ஓசி பஸ்ல போறீங்க. அடுத்தது கேஸ் லைட்டிங். இதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடுறேன். பட் இதுக்கு ஷார்ட்டாக விளக்கம் கொடுக்கணுன்னா, நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் மனிப்புலேட் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது, நம்மளோட ஞாபக மரத்தில் தான் தப்பாக யோசிக்கிறோம், நம்மளோட கண்ணோட்டமே தப்புங்கிற மாதிரி பேசி நம்மளையே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அமைச்சர் முத்துசாமி கிட்ட திமுக அரசு மதுவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இப்போ காலையிலே சீக்கிரமாக மது கடையை திறக்கிறது முரணாக இருக்குன்னு கேட்டால், காலையில் குடிக்கிறவங்கள பற்றி யாராவது குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் உழைப்பதற்காக தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளோட பார்வையில் தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசியதும் கேஸ் லைட்டிங் தான். காலையில் குடிக்கிறவங்கள பற்றி நாம் அவனை குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும். மாலையில் அது வேற விஷயம். காலையில் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா? அவங்க பண்ற வேலை எல்லாம் வேணும். வீட்டோட்டு வெளியில வரோம், சாக்கடை அரைச்சிருந்தா மூக்கு பிடிச்சிட்டு உள்ள போயிடும். அதை கிளீன் பண்றதுக்கு யார் வராங்க? அப்படிப்பட்டவர்களை ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள்? அடுத்தது ஐசோலேட்டிங் யூ. மனிப்புலேட் பண்ணுறவங்க பிறரை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருந்து தனிமைப்படுத்தி தன்னை சார்ந்து மட்டுமே செயல்பட வச்சுருவாங்க. முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியானிட்டி மக்களை சிறுபான்மையினர்னு சொல்லியே திமுக அரசு மட்டும்தான் உங்களுக்கு பேசும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி திமுக மட்டுமே தான் உங்கள் மேல் கவனம் செலுத்தும்னு ஐசோலேட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சிறுபான்மையின மக்களுடைய நலனில் எப்போதும் அக்கறை செலுத்தி வரக்கூடிய அரசு நம்முடைய கழக அரசு என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். அடுத்தது லவ் பாம்பிங். அளவுக்கு அதிகமான பரிசு, அன்பளிப்பு, இலவச பொருட்கள் தந்து உடனே மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் போடுறோம், பெண்களுக்கு மாதம் 3000 தருகிறோம்னு ரொம்ப அதிபயங்கரமான இலவசம் தருவேன்னு சொல்கிறதும் இதில் அடங்கும்.
ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களே, அதுவும் உங்கள் ஓட் மேலே உள்ள லவ்னால தான். நெக்ஸ்ட், மேனிபுலேட்டர்ஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் த சப்ஜெக்ட். ஒரு இஷ்யூவை பற்றி பேசினா அதை பற்றி பேசாமல் வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு ஐயா இபிஎஸ் அவர்கள் மக்கள் குரலை பற்றி கேள்வி எழுப்பும்போது, இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் இஷ்யூவை பற்றி பேசாமல் இபிஎஸ் அவர்களை பாடி ஷேமிங் செய்து டாப்பிக்கை திசை திருப்பியதும் இந்த டெக்னிக் தான். நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன். இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. அடுத்தது நெக்கிங். பேசும்பொழுது உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி வஞ்சக பூச்சியோடு பேசுவதும் சர்க்காஸ்டிக்காக கிண்டல் செய்தும் அவர்கள் பக்கம் வர வச்சுடுவாங்க. கதிரானந்த் அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் எல்லா பெண்கள் முகமும் பளபளப்பாக இருக்கே, ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டிருக்கே, என்ன காரணம், 1000 ரூபாய் வந்துச்சான்னு சர்க்காஸ்டிக்காக நகையாடிதும் நெக்கிங் தான். எல்லாம் முகம்லாம் முக்காவாசி பேர் பளபளன்னு இருக்கு, என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம், பளபளன்னு இருக்கு, என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வந்துச்சா? 1000 ரூபாய் வந்துச்சா? அடுத்தது எமோஷனல் பிளாக்மெயில். இது பல பேருக்கு என்னென்னு தெரிந்திருக்கும். நீங்கள் எனக்கு தர வேண்டியது தரலைன்னா உங்களுக்கு கிடைப்பது எல்லாம் நிறுத்தப்படும்னு சட்டலாக பிளாக்மெயில் பண்ணுறது. அனைத்து பெண்களுக்கும் முழுமையாக இன்னும் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கலன்னு கேள்வி எழுப்பினால் அதற்கு அரசு எல்லோருக்கும் முழுமையாக அந்த பணம் கிடைக்கணும்னா இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சா தான் முடியும் என்ற சொன்ன பதிலும் பிளாக்மெயிலில் அடங்கும்ல. அடுத்த மேனிபுலேஷன் டெக்னிக், ஓவர் ஸ்டெப்பிங் பவுண்டரிஸ். உங்களோட வேண்டுகோளை நிராகரித்து விட்டுட்டு தனக்கு தேவையானவற்றை வலுக்கட்டாயமாக உங்களிடம் செலுத்தி தனக்கு வேண்டியது சாதித்துக் கொள்வது. குடியுரிமை சட்டம், இப்படி பல பில்ஸை கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இதில் மற்றவர்களோட கருத்துக்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தன்னோட அஜெண்டாவை வலுக்கட்டாயமாக புகுத்தி அவர்களுக்கு தேவையானதை சாதித்துக் கொள்வதும் இங்கே இந்தியாவில் பார்க்க முடியும். லாஸ்ட் ஒன், பிளேயிங் த விக்டிம். தான் தான் இங்கே பாதிக்கப்பட்டவன்னு சிம்பத்தி உருவாக்கி தனக்கு தேவையானதை நிகழ்த்தி கொள்வது. இந்த சீன் ஐயா துரை வைகோ டிஎம்கே மீட்டிங்கில் கண்ணீரோடு பேசியதை பார்த்துருக்கலாம். டிஎம்கே பார்ட்டி அவ்வளவு காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிந்தும் அழுது புலம்பி அந்த சீட் தேவையான என்ன இருந்தாலும் அவர்களுக்கு தேவையானது கிடைச்சி விட்டது. டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாது அரசியலுக்கு வந்தேன். இந்த 10 வழிகள் மூலமாக மணிபுலேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தனக்கு தேவையானதை மூளை செலவு செய்து பெற்றுக்கொள்வாங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னால், நான் சொன்னதில் எல்லா இன்சிடென்ட்ஸ்லையும் திமுக அரசு செய்த செயல்களே வந்திருக்கிறது. எனக்கு எந்த அஜெண்டாவும் இல்லை. இது எல்லாம் தான் என் ஞாபகத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் கேம்ப்லேருந்து எடுத்த எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு வேறு கட்சிகள் என்ன மாதிரி மேனிபுலேஷன் செய்து ஓட் வாங்க முயற்சித்தாங்க என்பதை கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். வேறொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.